ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர், அரசியல் ஆய்வாளர் சுபேர் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் ஒரு சமூக மாற்றத்திற்கான திரைப்படம் எடுப்பவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. கஞ்சா, பவுடர், போதை, அருவா, விதவிதமான ஆயுதங்கள், இதை கொண்டாடுகிற ஹீரோக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் போயிட்டு இருக்கு. உடச்சி பேசுவோமே, லோகேஷ், நெல்சன்லாம் அப்படி ஒரு கல்ச்சரை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இதுதான் பிரம்மாண்ட சினிமா பேன் இண்டியா. இதில் ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், சாதிய பிரச்சனை, வர்க்க பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனைன்னு யோசிக்கிற இயக்குநர்களே ரொம்ப குறைவு தான். அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தில் வெற்றிமாறன் இருக்கிறார். அவர்கிட்ட கொஞ்சம் விமர்சனம் இருக்குது. சில படங்களில் கெட்ட வார்த்தை அதிகம் பயன்படுத்துகிறாருங்களா விமர்சனம் வந்தது. அதெல்லாம் விமர்சனத்துக்குரியதாக இருந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காருல, கம்யூனிசம், தமிழ் தேசியம்னு தமிழரசன் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறார். அது நம்ம கான்ட்ரவர்சியாக கூட அப்புறம் பேசணும். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியாச்சும் இனிமேல் நான் தயாரிப்பு நிறுவனத்தையே நான் மூடுறேன் அப்படின்னு நிலைக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? விரக்தியா, அழுத்தமா? என்ன காரணம்? இல்லை, வெற்றிமாறனை பொறுத்தவரை நீங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படங்கள் எடுப்பார். ஆனால் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள், ஃபுல்லாக மெசேஜ் சொல்லக்கூடிய படங்கள். அசுரனே எடுக்கலாம். சாதிய அடக்குமுறைக்கு எதிரான படம், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய படம். சினிமாங்கிறது இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அதில் ஒரு மெசேஜ் சொல்கிறது முக்கியம், அவசியம். காடு இருந்தால் எடுத்துக்கிடுவான், வீடு இருந்தால் பிடிங்கிடுவான், கல்வி ஒன்று தான் அழியாத செல்வம், படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு படிச்சு முன்னேறு, அவன் பண்ணதை நீ திருப்பி பண்ணாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அடுத்த தலைமுறை 18 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞருக்கு தனுஷ் மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோவை வச்சு கொண்டு போய் பேசுறப்ப அது போய் சேரும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அரசாங்கம் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை விட ஒரு சினிமா நடிகர் கொண்டு போய் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றப்ப அது ஈஸியாக போய் சேரும். அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வெற்றிமாறன். நீங்க சொன்ன மாதிரி அதில் மாறி மாறி விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் கிராஸ் ரூட் அப்படின்னு ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, கிராஸ் ரூட்னு. அதில் சில படங்களை தயாரிக்க வெளியிடுறாரு. சில புதுமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறப்ப இவரே வாங்கி அந்த படங்களை ரிலீஸும் பண்ணுறாரு. அப்படி தான் சமீபத்தில் 2 படம் தயாரிக்கிறார். ஒன்று பேட் கேர்ள்னு ஒரு படம், மனுஷி அப்படின்னு ஒரு படம். மனுஷி படத்தை இந்த அறம் படம் பண்ணார் இல்லையா, கோபி நயினார் அந்த படத்தை டைரக்டர் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க. ஒரு லாக்அப் என்கொயரியில் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்கொயரியில், போலீஸ் என்கொயரியில் நடக்கக்கூடிய ஒரு டார்ச்சரை பற்றின ஒரு கதை. ஏற்கனவே விசாரணைன்னு ஒரு என்கொயரி பற்றின ஒரு படம் எடுத்தாலும் கூட இது முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு படம். இன்னொரு படம் பேட் கேர்ள்னு ஒரு படம். ஒரு பெண் இயக்குனர், இவர்கிட்ட உதவியாளர் இருந்த ஒரு இயக்குனரே டைரக்டர் ஆகிட்டார். இவரே டைரக்டர் ஆக்கி அது பெண்கள் லெஸ்பியன் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை பண்ணுறாங்க. என்னென்ன நடக்குதுன்னா, அந்த படம் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த சமூகத்திலேருந்து ஒரு பெண் இந்த மாதிரியான தவறை செய்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, ட்ரெய்லர் தான் வந்துச்சு. ட்ரெய்லர் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் சமூகத்தை நீங்கள் தப்பாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமூகத்தை சேர்ந்த பெண் தான் அந்த டைரக்டரும். அதே சமூகத்திலிருந்து வந்த ஒரு பெண். என்ன எப்பயுமே ஒரு படம் பெண் உணர்வுகளை பற்றி பேசுகிற படம். பெண் உணர்வுகளை உணர்வு, 2 தரப்பு பெண் உணர்வு, ஆண்பால் பெண்பால் இருந்தாலும் கூட எல்லா தரப்பு உணர்வுகளையும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படம். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த சமூகம் அவர் பார்த்த விஷயம். இந்த கலைஞர்கள் எப்பயுமே படித்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது, நம்ம பார்த்த விஷயமா படமாக்குற விஷயம், நம்ம கேட்ட விஷயங்கள், அதுதான் பெருசாக நம்மகிட்ட போய் சேர்க்கும். பாரதிராஜா பார்த்தீங்கன்னா அங்கே அலிநகரத்திலையும் தேனியிலையும் பெரியகுளத்திலையும் பார்த்த மனிதர்களை திரையில கொண்டு வருவார். அதுதான் பெருசாக போய் சேரும். எப்பயுமே நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு கண்ணில் சுற்றி நடக்கக்கூடிய அனுபவம். அது ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய சினிமாங்கிறது பெரிய சக்சஸ் ஆகும். அப்போ பெரும்பாலும் இந்த எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வட்டாரம் சார்ந்த எழுத்துக்களை எழுதுவாங்க. அது அவங்களுக்கு பெருசாக போய் சேரும். பிரபஞ்சனா இருக்கட்டும், நீங்கள் வண்ணதாசனா இருக்கட்டும், அவங்கெல்லாம் கூட அந்த வட்டாரம் சார்ந்த வழக்குகளில் தான் அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெருசாக அவங்க, ஏன்னா அது ஈஸியாக வரும், பார்த்த விஷயம் உணர்வுபூர்வமாக இருக்கும். இது அப்போ இந்த பெண் பேட் கேர்ள்ங்கிற டைரக்டர் அவங்க அதே சமூகத்தை சேர்ந்த விஷயம், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண் இருந்தால் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்கிற ஒரு கதையை பண்ணுறாங்க. அந்த படத்தை முடிச்சுட்டாங்க. படத்தை முடிச்சு சென்சாருக்கு போனால் அந்த படத்துக்கு சென்சாரே ஆக மாட்டேங்குது. சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டம் என்ன காரணம் சொல்கிறாங்க, இந்த படம் சமூக சீர்கேடு, சமூகத்தில் நீங்கள் ஒரு தவறான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்க. இந்த எல்ஜிபிடிக்யூங்கிறது பல நாடுகளில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறிக்கிட்டு போகுது. அதில் நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படத்துக்கு எல்லா தரப்புலையும் பேசணுமே நம்ம. அதெல்லாம் கலை. அது நீங்கள் படமாக பண்ணுறப்ப நீங்கள் சென்சார் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை ரிவைஸ் கமிட்டின்னு போகிறார். ரிவைஸ் கமிட்டின்னு அதுக்கு போகிறாரு. அதுவும் முடியல. ஒரு கட்டத்தில் கோர்ட்டுக்கே போகிறார். கோர்ட்டில் போன பிறகு கோர்ட்டில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாரு, இந்த படம்லாம் வர வேண்டிய படம் தான், இது திருப்பி ரீசென்சார் பண்ணுங்கன்னு 27 கட்டு கொடுங்கன்னு பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவில் முதலீடுகளை போட்டிருக்காரு.
இந்த பக்கம் மனுஷி. அந்த படத்துக்கும் சேம் இதே மாதிரியான சென்சார் பிரச்சனை. அந்த படமும் அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போறாரு. அவங்களும் சில கட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அதுவும் வராது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நடுவில் தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முடக்கம் போட்டிருக்காரு. பெரிய அளவில் படத்தை போட்டு முடக்கி வச்சிருக்கிறாரு. படமே வெளியே வருமா வராதான்னு ஒரு கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய அடுத்த கட்டமாக நம்மளை யோசிக்க வைக்க முடக்கி போட்டுரும். பணம் இது வரைக்கும் ஒரு 5-6 படம் தான் வெற்றிமாறன் பண்ணியிருக்கிறார் ஒழிய தன்னுடைய ஒட்டுமொத்த முதலீடையும் போட்டு படம் பண்ணியிருக்காரு 2 படத்தையும். அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உள்ள நாள் சம்பாரிச்ச பணம் பூரா முடங்கிருச்சு. அந்த படங்கள் வெளியே வருமா வராதாங்கிற ஒரு சிக்கல் கொண்டு வந்துடுறாங்க. இதனால அவர் அடுத்த கட்டமாக போக வேண்டிய ப்ராஜெக்ட், அடுத்த கட்டமாக பண்ண வேண்டிய படங்கள்லாம் தடங்கலாகுது. மைண்டே ஃப்ரீயாக இருக்காது இல்லையா? அப்படிங்கும்போது என்ன செய்யறாருன்னா, வேண்டாம் நம்ம இதோட சினிமா படம் தயாரிக்கிறதே மூடிடுவோம், நம்ம ஒரு கிரியேட்டராக மட்டும் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் நான் சினிமா கம்பெனியை மூடுறேன், என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை நான் மூடுறேன் அப்படிங்கிறது. தயாரிப்பு நிறுவனங்கிறது வந்து ஒரு படத்தை தயாரித்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வர வரைக்கும் அது ஒரு பெரிய ட்ராவல். நீங்கள் ஒரு கவரிங் வாங்குறீங்க, கவரிங் நகை வாங்கினா கூட 6 மாதம் கேரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது கேரண்டியே கிடையாது. வருமா வராதா, அது படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஒரு கால்குலேஷன்ல எடுப்பாங்க. இந்த ஹீரோ இந்த கதை இதை பண்ணா ஒரு கேரண்டியே கிடையாது. பெரிய ஹீரோ படங்களுக்கு கேரண்டி இருக்கும். ரஜினிகாந்த் மாதிரி படம், கமல்ஹாசன் மாதிரி படங்கள், அஜித் விஜய் படங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும், மினிமம் பிசினஸ் இருக்கும். இந்த சிறு நடிகர்களை வைத்து புதுமுக இயக்குநர்களை வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு கேரண்டியே கிடையாது. அந்த படம் ஓடனா தூக்கி விட்டுரும், படம் ஓடலைன்னா அவ்வளவுதான். மினிமம் கேரண்டி கூட அந்த படங்களுக்குலாம் கிடையாது. அப்படி 2 படங்களை தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதித்த காசப்பறம் போட்டு முதலீட போட்டு எடுத்த படம் இன்னைக்கு ஒரு சிக்கல்ல வந்திருக்குங்கிற போது அவர் மொத்தமாக ஒரு பெரிய அளவில் அப்செட் ஆகி போய் இந்த கம்பெனியை மூடிருக்காரு. இதுதான் சினிமாவினுடைய யதார்த்த நிலைமை. அப்ப அதுல வந்து வெற்றிமாறன் மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, சில படங்களை நல்ல படங்களை வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணார். அவருடைய கிராஸ் ரூட் படங்கள் ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் மாதிரியான ஆட்கள் போயிருக்கிறது உண்மையிலேயே சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இல்ல சென்சார் போர்டு அழுத்தம் தருதுங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனி இழுத்து மூடலாமா? இல்ல சென்சார் போர்டு தானே கடைசியாக வந்து நிக்கிற இடம். அது கொடுக்கலன்னா படமும் முடங்கி போயிடும் இல்லையா? சென்சார் கொடுக்காம பல படங்கள் முடங்கி இருக்கு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ என்னன்னா, சென்சார் போர்டு எப்படி நடக்குது? சென்சார் போர்டினுடைய செயல்பாடுகள் சந்தேகத்திற்குரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டு. இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு படங்களுக்கு சென்சார் பண்றாங்க. வன்மத்தை விதைக்கக்கூடிய ஒரு படத்துக்கு எந்த கட்டும் இல்லாமல் சென்சார் கொடுத்துறாங்க. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க, அந்த பெண்ணு வந்து அவனை வந்து தீவிரவாதியை மாத்தினான்னு ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சமூக மக்களை குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய படத்துக்கு எந்த கட்டும் இல்லாமல் சென்சார் கொடுக்குறாங்க. அத பிரதமர் பிரச்சாரத்துல பெருமையா சொல்றாரு, கேரளால ஜிகாதிகள் மலையாளி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கின்றாரு. அப்புறம் கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்திலே சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம், கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பத்தி ஒரு கதை. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை நடக்கிறப்ப அன்னைக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து அன்னைக்கு வந்து ரயில்வே மினிஸ்டர் இருக்காரு. அப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே ஒரு குழு போடுறாரு. ஒரு குழு போட்டு விசாரணை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த விசாரணை கொடுத்த அறிக்கை என்ன அப்படின்னா, அந்த யாத்திரியர்கள் போனவங்க அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டாங்க, அந்த சிலிண்டர் வெடிச்சு தான் ரயில் விபத்து ஏற்பட்டிருக்குன்னு ரிப்போர்ட். யாரு? அரசு அமைச்சர் ரிப்போர்ட். இல்லை அவங்க வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு இன்னொரு தரப்பு சொல்லிச்சு. 2வது கமிட்டியும் போடுறாங்க. 2வது கமிட்டியும் கொடுத்த ரிப்போர்ட் வந்து இது ஆக்சிடென்ட்னு கொடுக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டா இருக்கு. ஆனா இது இன்னொரு வருஷம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து தீ வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால தான் எரிஞ்சு போச்சு, அவங்க வந்து யாத்திரிகராக இருக்கிறதுனால அவங்களை குறி வச்சு காலி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதை அந்த ஒரு போர்ஷனை மட்டும் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் போட்டு பார்க்குறாரு. சில பாஜக ஆளுற மாநிலங்கள் அந்த படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி வன்மத்தை விதைக்கக்கூடிய படங்களை, மக்களை பிரிக்கக்கூடிய, மத ரீதியாக பிரிக்கக்கூடிய ஒரு படங்களை, அந்த படங்களுக்கெல்லாம் வந்து சென்சார் வந்து பெருசாக கை வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சொல்றப்ப அதுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்போ சென்சார் போர்டு ஒருதலை பட்சமாக தான் செயல்படுது. அப்படிங்கும்போது நம்ம என்னதான் நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முதலீடு, நம்மளுடைய கற்பனை எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில போய் அங்கிட்ட தான் நிற்க வேண்டியதா இருக்கு. ஒரு கற்பனைங்கிறது வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயம். அதை நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணிட்டு போறோம்னா, சென்சார் போர்டுங்கிறது ஒரு சீன் 2 சீன் கட் பண்ணுவாங்க. ஏதாவது முக்கியமா பதட்டமா இருக்கு அந்த காட்சிகள், இந்த காட்சிகள் வெளியே வர்றப்ப அது வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய பங்கம் விளைவிக்கும், பதட்டத்தை ஏற்படுத்தும், இந்த வார்த்தைகள் தவறான வார்த்தையா இருக்கு, ஆபாசமாக இருக்குன்னா அதுக்கு நமக்கு கட் பண்ணலாம். ஒட்டுமொத்த படத்தையும் முடக்குறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் வைஸ் அப்படி உங்களுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது வெளியில போச்சுன்னா நம்மளுடைய சித்தாந்தங்களுக்கு எதிரான படமா இருக்கு, அப்ப இந்த ஒட்டுமொத்த படத்தையும் போடு அப்படிங்கிறது தான் இப்போ வெற்றிமாறன் மாதிரியானது. அப்ப இவருடைய பணம் போச்சு, இவருடைய உழைப்பு போச்சு, இவருடைய கிரியேட்டிவிட்டி போச்சு, மன அழுத்தமும் கொடுக்கப்படுது. அப்படிங்கும் போது நம்ம என்னதான் நம்மளுடைய இவ்வளவு முயற்சி, இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு பணத்தை கொண்டு போய் போட்டுட்டு கடைசியில போய் நிற்கிறது சென்சார் போர்டு. அங்க போட்டு நீங்க கேட்ட போட்டீங்கன்னா படமே ரிலீஸ் ஆகாது. அப்ப என்ன செய்வீங்க? அப்ப இந்த இதே வேண்டாம் நமக்கு.
அப்ப ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நினைச்சா தயாரிப்பாளர்களுக்கே சிக்கல் தான். சிக்கல் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, பல கோடி ரூபாயை முதலீடு செய்து திரைப்படத்துறையை தன் பக்கம் கொண்டு வருவதற்காக வட இந்தியா முழுவதும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஆமா, முழுக்க அங்க ஃபுல்லா இந்துத்துவ படம் தானே. இல்ல வன்ம பிரச்சாரம், கார்ட்டூன் குழந்தைங்க படம் முதற்கொண்டு அவங்க ரொம்ப தெளிவா இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. பல கோடி ரூபாயை முதலீடு செய்து அங்க வந்து அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவிலேயும் வந்துட்டாங்க. ஆந்திராலாம் வந்துட்டாங்க. பார்த்து ஆந்திராவில் காந்தாராலாம் அப்படிதானே. வந்த கலைஞர் சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட பவன் கல்யாண். ராஜமௌலி படமே கிட்டத்தட்ட ஒரு ஆமா, RSS ஐடியாலஜி படம். அந்த ஐடியாலஜி உள்ள படம் தான். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு பண்ணி ராஜமௌலியை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த RSS படம் ஒரு படம் படம் சொல்லிட்டே இருக்கு. 50 வருஷமா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இது இந்த தென்னிந்தியாவுக்குள்ளேயே அவங்க கால் வச்சுட்டாங்க. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான் அதுல பெருசா கொஞ்சம் விதிவிலக்கா என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் சமூக அக்கறை உள்ள படங்களை பண்றாங்க. அதையும் வந்து தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான் மலையாள படங்கள், தமிழ் படங்கள் 2 படம் தான் ஓரளவுக்கு இந்த மாதிரியான. இங்க திராவிடியன் தாக்கம், அங்க கம்யூனிஸ்ட் தாக்கம். ஆமா, அதனால அது ஓடிட்டு இருக்கு. இப்ப அதையும் முடக்கணும். நீங்க என்ன இருந்தாலும் கடைசியில் என்னத்தானே வரணும். நீ என்னதான் நீ ஒரு சித்தாந்தம் சொல்லு, என்னதான் பேசு, கடைசியில் நான் தானே படம் வரணுமா வேணாமா முடிவு பண்ற இடத்துல நான் தானே உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டப்ப அவர் ஓரளவுக்கு மேல இது போராட முடியாம இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிருக்காரு. 2 படம் வருமா வராதா? அந்த ஆண்ட்ரியா படம் மனுஷியும் இந்த பேட் கேர்ள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கட்டு கொடுத்துட்டாங்க. அதை ரிலீஸ் பண்ண போறாரு. அதோட விழாவெல்லாம் கூட சமீபத்தில் வச்சாங்க. ஆடியோ லான்ச் நடந்தது. அதான் 2 படத்தோட போதும் எனக்கு, அவ்வளவு பெரிய பாடத்தை பால விடுடா சாமி, ஆள விடுடா சாமிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இது ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் தானே. உங்களுடைய இந்த மாதிரிலாம் எவனா யோசித்து படம் எடுத்தீங்கன்னா பாத்தீங்களா, வெற்றிமாறனுக்கு இந்த நிலைமை யோசிச்சவே கூடாது. நீங்க எனக்கு என்னன்னா, அயோத்தி படம்லாம் எப்படி ஒண்ணு விட்டாங்கன்னு தெரியல. சென்சார்ல அயோத்தி மாதிரியான படத்தெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்ப இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு படைப்பாளிகளை, படைப்பு சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு மிரட்டல் தான். ஆனா பேட் கேர்ள் படம் ஏகப்பட்ட சென்சாரோட வருது. சென்சாரோட தான் வருது. கிட்டத்தட்ட 37 இடங்கள்ல கட்டிய போட்டு தான் அந்த படம் வருது போல. 127 இடமா? 37 இடங்கள்ல. ஏ அப்பா, 37 காட்சிகள்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து நமக்கு எப்படிதான் தெரியல. ஏற்கனவே விடுதலையிலே பெரிய போராட்டி தான் வாங்கினார் சென்சார். இந்த கொடியை காட்டக்கூடாது, கலரை காட்டக்கூடாது அப்படின்னு. அந்த அவங்களுடைய சித்தாந்தத்தை இங்க கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க. அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை படம் எடுக்கக்கூடியவர்களை முடக்க பாக்குறாங்க. இது முதல் பலியாக வெற்றிமாறன் ஆயிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்லிடுது. சினிமா செய்தி மட்டும் இல்லை, ஒரு சமூக நோக்கத்துக்காக படம் எடுத்தேன்னா பார்த்துக்க, அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது கமர்ஷியலாக 2 குத்துசாங்க அது இதுன்னு போட்டு ட்ரக் மாஃபியா போட போற வழியில் 2 பாய தீவிரவாதியா காட்டு. நல்லா இருக்குல்ல கேட்க. ரகுமான் பாகிஸ்தான்ல இருந்து இறங்கியிருக்கான், ஆப்கான்ல இருந்து மதுரையில பதுங்கி இருக்கிறான், ஆப்கான்ல இருந்து மதுரை கோரிப்பாளையத்துல பதுங்கி, இப்படிதானே படம் ரிசோர்லாம் அப்படிதான். அந்த படம் எடுத்து அவனுக்கு கட்டு இல்லாம சென்சார் தரோம், சூப்பரா தரோம், படம் சூப்பரா இருக்கும். ஆமா, பிரச்சனை இல்ல. நாங்களே உங்களுக்கு ஃபண்ட் பண்றோம். பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிச்சு நீ கடைசியில் இழுத்துட்டு வர, தொழுதுகிட்டு இருக்கும்போது அடிச்சு அந்த மாதிரி படம் தான் பிரச்சனை. அதுல நல்லது செய்யற ஒரு முஸ்லீம் இருப்பான். எப்படின்னா அந்த அவன் பண்றாங்க, அதுல இவனுக்கு ஹீரோவா ஒருத்தர் முஸ்லீம் இருப்பான், அவன் அதுல பலியாவான் அந்த தீவிரவாதத்துக்கு எதிராக. இதுல என்ன கொடுமைனா, பாகிஸ்தானுக்கு இங்க தேடி போவாங்க, அங்க போனா அவன் தமிழ்ல பேசுவான். வாங்க வா, எப்படி இருக்கீங்க, உனக்கு எப்படி தமிழ் தெரியும், நான் மதுரையில் 4 வருஷம் இருந்தேன், எங்க ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, உங்க இந்தியாவை அழிக்காம விட மாட்டாங்க அல்லாமிதானை அப்படின்னு அவன் சொல்லி அந்த படமா தான் கட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மறைமுகமாக பண்ணக்கூடிய வேலைகளா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆபத்தான விஷயத்தை நோக்கி திரையுலகம் போயிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க சினிமா காவிமயமாகி விட்டது. தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் முழுமையாக இறங்கி இருக்கிறாங்கிற ஒரு எச்சரிக்கையை ரொம்ப விரிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி.